ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சுகத கிரியதே ராம போகஹ பச்சாதந்த ஷரீரே ரோகஹ யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கொடுக்கப்படுற இந்த உபதேசம், நமக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்றால், இந்த வாழ்க்கை என்பது, இந்த ஒரு நம்மளோட வாழ்க்கை, நம்ம ஜீவன் என்பது துன்பமயமாக இருக்கிறது. இன்பங்களும் இருக்கிறது, ஆனால் இன்பங்களை கம்பேர் பண்ணும்போது துன்பங்கள் அதிகமாகவே இருக்கு. இந்த துன்பங்களில் பெரிய துன்பம் எது என்றாலே சம்சார சக்கரத்தில் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய துன்பமாக இருக்கு. பிறக்கிறோம், பிறந்த உடனே இறக்குறோம், இறந்துட்டு திருப்பி இன்னொரு பிறவை எடுக்கிறோம். இந்த மாதிரி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கிற சம்சார சக்கரத்தில் சிக்கி கொண்டு நம்ம எல்லாருமே தவிச்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு பிணியை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் இந்த ஒரு இடத்தில், அந்த ஒரு விஷயத்திலேருந்து, இந்த ஒரு சக்கரத்திலேருந்து மீண்டு வந்து இதிலேருந்து தப்பித்து பகவானை சென்று அடையணும், மோட்ச முக்தி பெறணும் என்றால் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்று இது வரைக்கும் பல ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கா. அது போலவே இந்த ஸ்லோகத்திலும் ஒரு வழியாக சொல்றா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றா என்றால், நமக்கு இந்த ஒரு செல்வங்கள் சேர்க்கறது என்பது நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாகவே இருக்கு. இறுதியில் அந்த செல்வங்களை அனுபவிக்காமலேயே வாழ்க்கையும் போயிடுறது என்றும் சொல்றா. அப்படி இருக்கும் இந்த உடல், இந்த ஒரு சரீரம் ரோகத்தால் இது பீடிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு வியாதிகள் பல வர்றது என்றும் சொல்றா. இப்படி செல்வத்தை சேர்க்கிறோம், அந்த செல்வம் நமக்கு சுகத்தை தரும் பார்த்தால் துக்கத்தை தான் தருது. இப்படி நம்ம வியாதிகள் நம்ம உடலை வந்து தீண்டி கொண்டே இருக்கு. இப்படி மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த ஒரு பிணி, இந்த ஒரு பீடை நமக்கு வந்துட்டே இருந்தாலும், இந்த ஒரு வலி நமக்கு வந்துட்டே இருந்தாலும், அந்த வலியையும் நம்ம கண்டு கொள்ளாமல், இந்த ஒரு வலி என்றே நம்மளுக்கு புரியாமல் அதையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்சார சக்கரத்தில் வந்து கொண்டே இருக்கிறோம். அதனால் இதிலேருந்து தப்பித்து நம்ம பகவானை சென்றடையணும், மோட்சம் முக்தி பெற வேண்டும் என்றால் இந்த தத்துவத்தை உணர்ந்தால் மட்டுமே போதும். இந்த செல்வம் என்பது இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழறதுக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கு. செல்வத்தை சம்பாதித்து அதிலிருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணுமே தவிர செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே வாழக்கூடாது. அப்படி செல்வத்தின் பின் சென்று அந்த செல்வம் மட்டுமே வேண்டும் என்று ஆசைப்பட்டு யாரெல்லாம் இருக்காளோ அவ நிச்சயமாக அழிந்து போறா. அதே சமயத்தில் இன்னொரு பிறவியும் எடுக்கிறா என்று சொல்றா இந்த இடத்துல. அப்படி ஒரு பக்கம் இந்த செல்வம் என்று இருக்கும்போது, மறுபக்கம் நம்ம உடல் அந்த வியாதிகளால் பீடிக்கப்பட்டிருக்கு என்றும் சொல்றான். இந்த வியாதிகள் என்பது ஜென்மம், இந்த மிருத்யு, அதே நேரத்தில் ஜரா, வியாதி, இந்த நான்குமே வாழ்க்கையின் 4 பகுதிகள் என்று சொல்றா. பிறப்பு, இறப்பு, வியாதி, அப்புறம் நம்மளோட வயதான ஒரு நிலைக்கு போறது. இப்படி மூப்பு, பிணி இது எல்லாமே வந்து கொண்டே இருக்கும்போது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த ஹரியின், அந்த ஒரு இறைவனின் நாமத்தை சொல்வது. அந்த இறைவனின் நாமத்தை நம்ம புரிந்து கொண்டு சொன்னோம், அந்த ஒரு இறைவனின் நாமத்தை பக்தி ஸ்ரத்தையோடு சொன்னோம் என்றால் நிச்சயமாக இந்த பிறவியிலிருந்து நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றா இந்த இடத்துல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு நாரதர் கிட்ட இந்த நபர் சொல்றார், இந்த உலகத்தை விட சிறந்ததாக, இந்த உலகத்தை விட பெரிதாக ஒன்று இருக்கு என்று சொல்றார். அப்படி இந்த உலகத்தை விட சிறந்தது எது என்று கேட்கும்போது, அப்ப அந்த நபர் முதலில் இந்த உலகத்தை விட சிறந்தது ஏன் இருக்கிறது, எப்படி இருக்கு என்பதற்கான விளக்கத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் இந்த உலகத்தை விட சிறந்தது எது என்றும் சொல்றார். இந்த உலகத்தில், இந்த பூமியில் பார்த்தோம் என்றால் 4ல் 3 பங்கு, அதாவது 3/4 அளவு இந்த பூமியில நீர் தான் இருக்கு. மீதி இருக்கும் அந்த 1/4 பங்கு மட்டும்தான் இந்த நிலம் இருக்கிறது. அதனால் நிலத்தை விட நீர் அதிகமாக இருக்கிறது. அப்போ நியாயப்படி பார்த்தோம் என்றால் இந்த பூமியை விட சிறந்தது நீர் தான் என்றால், நீர் நிலம் என்று 2 இருந்தாலும் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்கு. அதனால் நீரே ஜெயித்தது, தண்ணீர் தான் இந்த உலகத்தை விட சிறந்தது என்று சொல்றார் நாரதர். இதை கேட்ட உடனே, இல்லை, நீரை விட சிறந்தது ஒன்று இருக்கு, யோசிச்சு பாருங்க என்று கேட்கும்போது நாரதர் சொல்றார்,
ஆமாம், அந்த நீரையே தன்னோட வயிற்றுக்குள்ள குடித்து வயிறை நிரப்பியவராக இருப்பவர் அகஸ்தியர் முனிவர். அதனால் அகஸ்தியர் முனிவர், அப்பேற்பட்ட அகஸ்தியர் முனிவரே வானத்தில் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட அகஸ்தியர் முனிவர் தான் சிறந்தவர் என்று சொல்றார் நம்மளோட நாரதர். அப்பொழுதும் அந்த நபர் சொல்றார், இல்லை, அகத்தியரை விடவும் சிறந்ததாக, அகத்தியரை விடவும் பெரியதாக ஒன்று இருக்கு என்று சொல்றார். ஆமாம், அகத்தியர் நட்சத்திரமாக இருக்கிறார். நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறது. அப்பேற்பட்ட வானம் தான் பெரிது என்று சொல்றார் நாரதர். இல்லை, வானத்தை காட்டிலும் பெரிது இருக்கு என்று சொல்லும் போது, ஆமாம், வானத்தை வாமன அவதாரத்தில் வந்த பெருமாள் தன்னோட ஒரு காலால் அளந்து விட்டார். அதனால் அந்த ஒரு திருவடியே அந்த வானத்தின் அளவு இருக்கு என்றால் அந்த திருவடியை கொண்டிருக்கிற பெருமாள் எவ்வளவு பெரிய உருவத்தை கொண்டிருப்பார். அதனால் பெருமாள் தான் இந்த பிரபஞ்சத்திலே பெரியவர் என்று சொல்றார் இந்த நாரதர். இதை கேட்ட நபர் சொல்றார், இல்லை, பெருமாளை காட்டிலும் ஒருத்தர் பெரியவராக இருக்கிறார், அந்த இறைவனை காட்டிலும் பெரியவராக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லும் போது நாரதர் யோசித்து பார்க்கிறாராம். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிகிறது. இந்த நீதி கதையின் நீதியும் அதுதான். அப்ப நாரதர் சொன்ன விஷயம் என்ன என்றால், இந்த பெருமாளே பக்தர்களை நம்பிதான் இருக்கிறார். அந்த பக்தர்களின் மனதில் வசிக்கிறார். பக்தர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறார். அவர்களோட மனதில் வசித்து தங்களோட மனதை ஆனந்தப்படுத்துகிறார். அப்படி பக்தர்களின் மனதில் அந்த பெருமாள் வசிப்பதால் பெருமாளை காட்டிலும் சிறந்தவர்களாக பக்தர்களே இருக்கிறார்கள். அதனால் இந்த உலகத்திலே சிறந்தவர்கள் பக்தர்கள். உலகத்தில் சிறந்த விஷயம் அந்த பக்தர்களின் மனம். ஏனென்றால் அந்த மனதில் தான் இறைவனே தங்குகிறார் என்று சொல்றார் நம்மளோட நாரதர். இந்த நீதி கதையின் நீதியும் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.